திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டிருக்கும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய இடம் தர்காவுக்கு சொந்தமானது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் குறித்த விசாரணையின் போது உயர்நீதிமன்ற கிளையில் வக்ஃப் வாரியம் தரப்பில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றக்கூடிய இடம் தர்காவுக்கு சொந்தமானது என வக்ஃப் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, வக்ஃப் வாரியம் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, இந்த மூன்றாவது நாளாக திருப்பரங்குன்றம் மலையினுடைய வழக்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல விசாரிக்கப்பட்டு வருது. ஏற்கனவே அரசு தரப்பு, கோவில் தரப்பு, இந்த தரப்பினுடைய வாதங்கள் எல்லாம் முடிஞ்ச நிலையில இன்னைக்கு வக்ஃபு தரப்பும் காவல் ஆணையர் உள்ளிட்டோருடைய தரப்பினரும் அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறதுக்காக நீதிபதி சொல்லியிருந்தாங்க. வக்ஃபு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையில அந்த இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இப்போ சர்ச்சைக்குரிய தூண் தர்காவுக்கு சொந்தமான இடப்பகுதிகளுக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தர்கா தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடந்த முறை நீதிபதி தங்களுடைய வாதங்களை முழுமையா கேட்காம அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு தர்கா தரப்புல சொல்லக்கூடிய, வக்ஃபு தரப்புல சொல்லக்கூடிய வாதங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய தூணே தர்காவுடைய இடத்துக்குள்ளதான் வருது அப்படிங்கிறாரு. நீதிபதி என்ன கேட்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தர்காவை கலந்துதான் போகணுமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டிக்காக, ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக அவங்க அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தர்கா வக்ஃபு தரப்பினுடைய வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலையினுடைய வரைபடங்கள், புகைப்படங்கள் எல்லாம் காண்பிச்சு அவர் நீதிபதிக்கு அந்த விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் மனுதாரர் சொல்றாரு, ஏற்கனவே உள்ள பழக்கத்தை மீட்டெடுக்க வேணும் அப்படின்னு சொல்றாரா அவரு, அல்லது புதிதா தீபம் ஏற்றணும்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. அப்புறம் 1862ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனையின் போது இதே மாதிரி அப்பதான் ஒரு முறை தீபம் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சில தனிநபர்கள். அப்போது மாவட்ட ஆட்சியாளர் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ அதான் இப்போ குறிப்பிட்டவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த வழக்குல அந்த நிலை யாருக்கு சொந்தமானது, அந்த தூண் யாருக்கு சொந்தமானது என்ற பிரச்சனை இப்போ எழுந்திருக்கு. எனவே இது உரிமையியல் நீதிமன்றத்துல தான் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் உரிமை சார்ந்தது, அதனால உரிமையியல் நீதிமன்றத்தை தீர்க்கப்படணும். ஏன்னா இந்த மலையினுடைய பகுதிகள் யாருக்கு சொந்தம், யாருக்கு எந்த பகுதி சொந்தம் அப்படிங்கிறது உரிமையியல் நீதிமன்றத்துல முடிவு செய்யப்பட்டது. அதனால அதன் அடிப்படையில் அங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்து திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு சொல்லக்கூடிய படிக்கட்டு, தர்கா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது 1920ஆம் ஆண்டு உரிமையியல் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுலதான் என்ன சொல்றாங்க, தீபத்தூண் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வாதமா பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த தீபத்தூண் என்ன தூண், அதுல ஏத்தலாமா வேணாமாங்கிற கேள்விகள் போயிட்டு இருந்த நிலையில இப்ப அந்த தூணே தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு தர்கா நிர்வாகம் ஆட்சேபனை தெரிவிக்கல, அதனால ஏத்திக்கலாம் அப்படின்ற வாதம் சொல்லப்பட்டு இருந்த நிலையில இப்ப தூணே தர்காவினுடைய சொந்தமான இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னொன்னு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் தான் அங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு எந்த உத்தரவும் இது வரைக்கும் பிறப்பிக்கப்படல. சமீப காலமா தான் தீபத்தூண் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுது. அதனால இது இப்போதைக்கு உருவாகிருக்க புதிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்றத வக்ஃபு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. மறுபடியும் அழுத்தமா என்ன ஒண்ணு சொல்றாங்க, தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் தர்காவுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்றாங்க. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா பல ஆண்டுகளாக சிக்கந்தர் மலைன்னு அழைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் அவங்க இந்த நேரத்துல நீதிபதிகள்கிட்ட பதிவு செய்யறாங்க. பல ஆண்டுகளாகவே இப்படி அழைக்கப்பட்டு வருது. அது நீதிமன்ற தீர்ப்புலையும் 1920ஆம் ஆண்டு உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நீதிபதிகள் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அப்ப தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப கேட்கிறாங்க. இதுக்கு வக்ஃபு தரப்புல சர்வே ஆவணங்கள் எல்லாம் செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்றாங்க. நீதிபதிகள் மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, தர்காவுக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு இருக்குது, இது குறித்த உறுதியான ஆவணங்களை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தர்கா தரப்புல அந்த ஆவணங்கள்லாம் நாளைக்கு கொடுக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கே இந்த எல்லா வாதங்களையும் இன்னைக்கே கேட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்ச நிலையில இப்போ
இந்த தூண் எங்க இருக்கு அப்படிங்கறது சார்ந்து புதுசா ஒரு தகவலை வந்து வக்பு தரப்புல நீதிமன்றம் சொல்லியிருக்கனால அந்த ஆவணங்கள் நாளைக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்போ இதுல என்ன வக்புனுடைய வாதங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி காவல் ஆணையாளருடைய வாதங்கள் இருக்கு. அதுல அந்த வாதங்கள்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.